காலை 10 மணிக்கு தொடங்கி ஆர்ப்பாட்டம் அவர்களும் நம்முடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் வலியுறுத்தி இந்த கண்டனத்தை உலகிலே பதிவு செய்ய என்பதற்காக உலக அரங்கில் எப்படி பாதகமான நிலையை அடைந்திருக்கிறது, எப்படி அந்த அமைதியை சீர்குலைக்கும் விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உலக அரங்கை சாற்றும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவரை ஆயப்படுத்துகிறார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் எரிகின்ற எரிமலை மிக்க தலைவர் அவருடைய வழிகாட்டுதலிலும் நம்ம மரியாதைக்குரிய மாநில பொதுச் அவர்களுடைய பேரிலும் இங்கே நம்முடைய பொறுப்பாளர்களுடைய பேரிலே விருந்தினராக டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் மிக எனக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டு பயணப்பட விரும்பப்படுகின்றேன். அவர்கள் விருந்தினர் வந்து இந்த தாக்குதலிலே ஈடுபட்ட தீவிரவாதிகளை கண்டித்தும் தீவிரவாதத்தை கண்டித்தும் அவர்களுக்கு ஆதரவை நாடாக இருந்தாலும் அச்சு நாடாகவே என்றைக்கும் சிற்றறிவு படுத்த பாகிஸ்தானை கண்டனத்திற்காக உலக அரங்கில் தனிமைப்படுத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். திங்கட்கிழமை எங்களுக்கு தேவனே முக்கியம், மற்றவர்கள் பின்னால் என்று கூறுகின்ற ஒரே கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு கட்சியினரும் அவர்கள் பார்க்க சென்று கொண்டிருப்பார்கள். கட்சியாகட்டும் கட்சியாகட்டும் சீரழியான காங்கிரஸ் கட்சி கூட வருத்தப்பட சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்காக நாங்கள் கண்ணீர் அவர்கள் மடிவர்களை கருவறுப்பதற்காக ஜனதா கட்சியின் சகோதரர்கள் திரண்டு இருக்கின்றோம். இந்திய ஆண்மைக்கு எதிராக யார் இருந்தாலும், அவர் இந்துவாக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இந்திய இறையாண்மை யாராக இருந்தாலும் கருவறுக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. இங்கே உழைந்து கொண்டு வாழ்ந்து எந்த நாளாக இருந்தாலும் இந்த கிடையாத நிலையில இங்கே பாரத ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. கொள்ளுங்கள், கொரோனா கால பட்டினி சாவுகள் நடக்காத நாடே பாரதத்தை. இங்கே பட்டினி என்பதே கொரோனா கட்டத்தில் கூட இல்லை. சீரான நெறிய அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆட்சி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் குடும்பத்திலிருந்து எங்களுடைய சகோதர இருந்த ஒரு காஷ்மீரத்தை பிரித்து துண்டி உங்களுடைய ஆட்சிக்காக, அதாவது நேரு குடும்பத்தின் ஆதார வேண்டுவதற்காக காஷ்மீரை துண்டித்து நீங்கள் நிர்வாகத்திற்கு உங்களுடைய குடும்ப வசதி 370 என்ற ஒரு சட்டப்பிரிவை உருவாக்கி சுயநலமிக்க காங்கிரஸ் கூட்டம் அதனை ஒழித்து நாங்கள் அனைவரும் இந்தியர், எங்களுடைய சகோதரர்களுக்கு ஒற்றுமையாக இருப்போம், நாங்கள் கொடுப்பது பெறுவது அவர்களும் எங்களுக்கு இந்த 370 பிரிவை காங்கிரஸ் என்றைக்கு பாரத பிரதமர் சிறப்பு நம்மோடு அன்றைக்கு இந்த உலகில் இருக்கின்ற தீவிரவாத குழுக்களுக்கு எல்லாம் தொடர்ந்து நம்மை இவர்கள் கருவார்கள். நாம் தீவிரவாதத்தை நடத்த முடியாது, தீவிரவாத மூலம் குடும்பங்களை வளர்க்க முடியாது என்ற காரணத்திற்கு அமைதி பூங்கா, அமைதி தொட்டி காஷ்மீரினுடைய தலையில் சிகரம் போனது, சிரசு போன்றது, அதிலே குந்தகப்படுத்தி சகோதரர்கள் சுற்றுலா நம்முடைய உறவுகளை குவித்திருக்கிறார்கள். அவர்களை நிச்சயமாக, அதாவது அந்த நடவடிக்கை ஈடுபட்டவர்களை பாகிஸ்தான் அந்த நாட்டில்
பஞ்சம், பசி, பட்டினி இது எல்லாம் பரவி கிடக்கிற இன்றைக்கு எத்தியோப்பியாவிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த மிக மிக பற்றாக்குறை இருக்கின்ற நாடு, மோசமான வறுமை நிலையில் இருக்கின்றது பாகிஸ்தான். சூழலிலே அந்த நாட்டு மக்களுக்கு நான் செய்ய வேண்டும் என்றால் அந்த பாகிஸ்தான் நட்பு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியிலே நம்முடைய மோடி அவர்கள் இலங்கைக்கு ஆகட்டும், ஆப்பிரிக்க ஆகட்டும், பட்டினி நோக்கி சகோதரர் கூறுவதை விட்டு அந்த செய்து கொடுக்கிறார்கள். இன்றைக்கு எதிரான கொண்டு எண்ணிக்கை மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் இன்றைய தேச உணர்வு விட்டு இருக்கிறது. தேர்தலில் மட்டுமல்ல கட்சியை என்பதை கூறி கண்டனத்துக்கு பங்கேற்றிருக்கின்ற எங்களுடைய இப்பொழுது உங்கள் கண்டன உரையாற்றுவார். பாரத் மாதா கி. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் டாக்டர் பிரவீன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் தலைவர்கள் திரு மோகன் ராஜா, திரு பலராமன் மற்றும் சிறுபான்மையினுடைய செயலாளர் சர்புத்தீன் உள்ளிட்ட மேடையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே வணக்கம். திங்கட்கிழமை வேலை நாள் காலையில் 10 மணிக்கு நாமெல்லாம் இந்த கத்தியில் நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் நாம இங்க கூடியிருக்கோம்னா 26 பேர் திடீரென்று படுகொலை செய்யப்பட்ட அவன் யாரும் இல்லை, சகோதரன் என்று உணர்வதற்காக நாம எல்லாம் இருக்கோம். இத்தனை பேரு நாங்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்வதற்கு நாம் சேர்ந்திருக்கோம். 3 விஷயங்களை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். முதல்ல கண்டன ஆர்ப்பாட்டம் பயங்கரவாதத்தை பாலிசியாக இருக்கிற பயங்கரவாதத்தை ஒரு பாலிசி வைத்துக் கொண்டு பயிர் பண்ணி வளர்க்கிற பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறது. பாரதத்துல மோசமான இருக்கு. இப்ப ஒரு சிலர் இந்த ராணுவத்தையும் பாரத நாட்டு ராணுவத்தையும் நாட்டுக்கு எதிரான ஒரு செயல்களையும் கொண்டே இருக்கிறோம். அவர்களெல்லாம் கடிச்சு களைய வேண்டிய நேரம் அவர்களுக்கு மிக வேண்டிய ஏதோ காரணத்துக்காக பாகிஸ்தான்ல இருந்தோ பாகிஸ்தானத்தில் வெளிநாடுகள் ஊடுருவி எந்த விதமான முறை ஆவணம் இல்லாம பாரதத்துடைய சலுகையை அனுபவித்துக் கொண்டு பாரத நாட்டிற்கு எதிராகவே இருக்கிற நாட்டு பிரஜைகளை அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்காக அரசை வலியுறுத்துவதற்காக இந்த ஆர்ப்பாட்டம், இந்த 3 விஷயத்துக்காக ஆர்ப்பாட்டம். ஆர்டிகல் 387 எல்லாம் சொன்னா பெரும்பான்மை ஆர்டிகல் 300 என்னுடைய பலன் என்ன?
தேசிய கொடி ஏற்ற முடியாதுன்னு சொன்னார் சகோதரர். இங்க நாமெல்லாம் ரிசர்வேஷன் இருக்கு, இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. காஷ்மீர்ல 2019 வரைக்கும் பட்டியல் ஓபிசி ஒதுக்கீடு கிடையாது. 2019 இந்த ஆர்டிகல் 370 ஒருங்கிணைந்த பிறகுதான் காஷ்மீர் இருக்கிற பெண்களுக்கு கூட கிடைச்சிருக்கு. காஷ்மீர்ல பட்டியலினத்து மக்கள் சலுகை கிடைச்சிருக்கு. முதலையாக பாரதத்தில் 40 பிறகு இதுக்கு காரணம் யார்? நரேந்திர தாமோதர தாஸ் என்ற ஒரு பாரத பிரதமர் இந்த ஒருங்கிணைச்சது நடந்தது. இப்ப திரும்ப சொல்றார், ஏன் பண்ணி எதை செய்யலாம் காங்கிரஸ் முக்துன்னு சொல்றோம். வெளிநாட்டுல வர அவர்களுக்கும் இறைத்தன்மை இல்லை, அவங்களும் ஒண்ணு இல்லை சொல்லி இந்து மலையும் உள்ள கட்சி காங்கிரஸ். அதனாலதான் காங்கிரஸ் நாட்டு ஒழிக்கப்பட வேண்டும், வேறும் இல்லாம அழிக்கணும். அப்பாயும் பேர் சொன்னாங்க, 36 பேர். தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் பக்கத்துல இருக்கிற முதலமைச்சர் இருக்காரு, காங்கிரஸ் இந்த படுபாதக செய்த துண்டு துண்டாக வெட்டுங்க, பாகிஸ்தான் துண்டு துண்டாக இருக்கிறோம் அப்படி கட்சியினுடைய தலைவர், அந்த தெலுங்கானா முதலமைச்சர். ஆனா தமிழகத்தில் ஒரு சிலர் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர்களை பத்தி நாம பேசுவதே எவ்வளவு தரக்குறைவான விஷயம். அவர் இஸ்லாமியரா இந்துவான்னு பார்த்து சுடலன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவனே தெளிவா சொல்றான், ஹைதராபாத் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய தலைவர். அவரே அசாவுதீன் ஒவைசி அவர் ஹிந்துவான்னு பார்த்து அவங்க முஸ்லீமுடைய அவனுடைய சட்டையை கழட்ட சொல்லி எல்லாம் பார்த்து பிறகு உறுதி செய்த பண்ண பிறகுதான் சுட்டு. நான் சொன்ன இல்ல, சொல்றாரு இங்க இருக்கிற இல்ல, பயங்கரத்துக்காக பாகிஸ்தான் மேல போர் தொடைக்கிறது சரியில்லை. இப்படிப்பட்ட நிலை உள்ளவர்கள் தான் உண்மையிலே வேறு இருக்க. இவங்க ஒரு முறை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கிட்ட சொன்னாங்க, பாகிஸ்தான் அதிபர் சொல்றாரு காஷ்மீர் பகுதி இருக்கு, இதுல இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி. இது மட்டும் இல்ல, ஒருங்கிணைந்த காஷ்மீரை கூட பாகிஸ்தான் மறைவதற்குள்ளார பாகிஸ்தான் வசம் கொண்டு போக முடியும் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாரு. யாருக்கிட்ட? பிஹாரி வாஜ்பாய். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்க நினைச்சா சூரியன் மறைவதற்கு இல்லாம செய்யலாம். ஆனால் உதவிக்குள்ள பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே வரைபடத்தில் இருக்காத செய்ய முடியும். எங்க பாரதத்தினால அதை விட வளர்ந்திருக்கிறோம். மகனான ஒரு நரேந்திர மோடியுடைய ஆட்சியில நாம இருக்கோம். காங்கிரஸ் கட்சி பண்ண பல அயோக்கியத்துல அடிக்கிற மிஷினை கூட பாகிஸ்தான் நம்ம நோட்டு அடிக்கிற மிஷினை அவன் என்ன பண்ணா, வச்சு டூப்ளிகேட் அடிச்சு காஷ்மீர்ல இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் செலவு செஞ்சு நம்ம ராணுவத்துக்கு எதிராகவே 500 ரூபாயை கொடுத்து கல்லடிக்க. பாரதத்தில் காஷ்மீர் மாறி இருக்குது. உமர் சொல்றாரு, முதலமைச்சராக இருக்கிறவர், எவ்வளவு அமைதி மாறி இருந்தது காஷ்மீர். ஒரே ஒரு செயல் மூலமாக சீர்குலைச்சிட்ட பயங்கரவாதிங்க. ஆகையினால இந்த பாகிஸ்தான் அழிக்கப்பட வேண்டிய விஷயம் சொல்லி விட மண்ணில் இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு. நாடு முழுக்க, உலக நாடுகள் முழுக்க பாரத மோடியோட இருக்குன்னு சொல்றாங்க. நடந்த மனதின் குரல்ல மோடி என்ன நடந்து போன 20
அப்பாவி குடும்பங்களுக்கு முன்னாடி நாட்டு முழுக்க இருக்கிற 140 பாரத மக்களும் அவர்களோடு இணைஞ்சு இருக்கிறோம், அவர் குடும்பத்தில் இருக்கிறோம், பாதுகாப்பதற்கு இருக்கிறோம். சகோதரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஆர்ப்பாட்டம் கொண்டிருக்கிறோம். ஏற்பட்ட பயங்கரம் திரும்ப எல்லாம் பயங்கரம் இருக்கான். நாட்டுக்கு நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு துரோகிகள் இல்ல. ஆனா பாரத நாட்டில் இல்ல, ஆனா தேச துரோகிகள் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார். தேச துரோக வேண்டியது கொடுக்க வேண்டியது அவர்கள் கொடுக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய கடமை அல்ல, தமிழகத்தினுடைய அரசினுடைய கடமையும் கூட. அதையும் வலியுறுத்துவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். சாதாரண ஆர்டிகல் 170 பத்தி யாரும் பேசும்போது அதற்காக அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் எல்லாம் அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்கும் தடையே மீறி பேசக்கூடிய சுற்று தெரிஞ்சிடும். 24 பயங்கர தாக்குதல் இருந்தது, துப்பாக்கிகள் வெடிச்சு கொண்டிருந்தது, கன்னி வெடி வெடிச்சிட்டு. அந்த நேரம் கூட கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரை சென்று தேசிய கொடி ஏற்றின ஒரே தலைவன் முரளி மனோகர் ஜோஷி. அதற்கு உறுதுணையாக இருந்தார் இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அன்றைக்கே அது காஷ்மீர் உறுதிப்படுத்தினார். அதே மாதிரி பாரதத்தினுடைய பிரிக்க முடியாத என்பது நாம சேர்த்திருக்கிறோம். நாட்டில் விளைவிக்கிற பாகிஸ்தான் தொழில் அந்த ராணுவ சொல்றாரு, பாகிஸ்தானுக்கும் பாரதத்துக்கும் போர் இருக்கு, 10 வருஷமா வந்து அரசாங்கமே ஊக்குவிக்குது, ராணுவமே ஊக்குவிக்குது, ராணுவமே துணை இப்பட்ட செய்கிற ஒரு முக்கியத்தனமான இருக்கிற பாகிஸ்தான் வரைபடத்தில் இருந்து நீக்குவது ஒரு பெரிய விஷயம் இல்ல. முதல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற இந்த கருப்பு அவர்கள் பயங்கரவாதிகளை மட்டும்தான் நாம நாடே பயங்கரவாத நாடு. அந்த நாட்டை பயங்கரவாத ஊக்குவிக்கிறதே நாடுதான், அரசாங்கம் தான், ராணுவம் தான். ஐஎஸ்ஐ தலைவர் தான் இன்னைக்கு செக்யூரிட்டி நாட்டுக்கு மாறி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய உள்கட்சி உள்நாட்டு பிரச்சனைக்காகவும் பாகிஸ்தான்ல உலக நாடுகிட்ட இருக்காங்க. அதை வந்து அதிகமாக இந்த பாகிஸ்தானுடைய சைனாவுடைய இதெல்லாம் கொண்டு வருவதற்காகவும் பாகிஸ்தானாக ஏற்பாடு செய்யப்பட்ட பயங்கரவாதத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, பாரத நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்கள் நாடு முழுக்க கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் இவ்வளவு வெயில்ல கூட இவ்வளவு பேர் திரளாக கலந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய பதிவு இருக்கிறீங்க. தமிழக ஒரே கோரிக்கை, விஷக்கரு இது நடவடிக்கை தங்கி சொன்னா அவனை ஏற்றுவதற்கான நடவடிக்கையும் கூட நாங்கள் எடுக்க வேண்டும் சொல்லி இவ்வளவு தூரம் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சு இந்த மாவட்ட நகரில் கலந்து கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.